அப்படியா? ஆமா, அத்தனை உண்மை. என் மகளோட வாழ்க்கையே பாழா போச்சு. பிச்சை, மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு வாடா. பெரியப்பா, ஒண்ணும் பேசாதே. அவங்கிட்ட போய் அப்பா வர சொன்னாலும் சொல்லி கூட்டிக்கிட்டு வா. அவன் வரமாட்டேன்னு சொன்னான்னா என் மேல ஆணேன்னு சொல்லு. போ. மாணிக்கம், கேள்விப்பட்டியாடா? கேள்விப்பட்டேன். இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. இப்படி செய்யறதுக்கு தைரியம் வேணுமா வேண்டாமா? நிச்சயம் வேணும். என்னடா சாதாரணமா பதில் சொல்றேன், உங்களுக்கு சமாதானமா பதில் சொல்றேன். நடந்ததெல்லாம் உண்மையா? உண்மைன்னு நம்பித்தானே நீங்களும் கூப்பிட்டு அனுப்பி இருக்கீங்க. நானும் வேற வழி இல்லாம வந்து நிக்கிறேன். அப்பா, நீ நாயம்மா தாயில்லா பிள்ளை தாயில்லா பிள்ளைன்னு எல்லை கொடுத்து வளர்த்துட்டேன். நீ தள்ளி முடியாது. அவளை தள்ளி நிக்க சொல்றான். வைரம், நடக்கட்டுப்பா. சூரியன் இருக்கிற திசையை பார்த்து தலையை திருப்புற சூரியகாந்தி பூ மாதிரி ஒடுக்கம் இருக்கும் திசையை நோக்கிற உத்தமனா வாழ்றான் என் மகன்னு பெருமைப்பட்டனே. எல்லாம் பாடல் வரி பாடும்போது தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு மாதவைத்தான் பிரிஞ்சா கோவிலன்னு படிச்சிருக்கேன். நீ கண்ணகியே பிரிஞ்ச பாரியாய். கண்ணுக்குள்ள மூடி இமைக்குள்ள வச்சு உன்னை கொன்னா புகத்தி வளர்த்தேனே. அந்த உடம்பை நானே புண்ணாக்க முடியாத நிலை எனக்கு வந்துருச்சேடா, வந்துருச்சேடா. மாணிக்கோ, 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 மாணிக்கம், நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ உடம்பு முழுதும் சுண்ணாம்பாலையும் கரியாலையும் வரி வரியா போட்டுக்கிட்டு புலியாட்ட ஆடுறேன்னு வந்து நிற்பேன். என்னடா இது வேஷம், புரியாத பயலேன்னு சொல்லி உன்னை குளிக்க வச்சு அழகு பார்த்தேனே. இப்ப நானே என் கையால உன் உடம்புல ரத்த கோடிகளை வரி வரியா போட்டுட்டேனே. ஆண்டவா, எனக்கு கைவாதம் வந்திருக்க கூடாதா? முருகா, உன் வேலுக்கு மட்டும் சக்தி இருந்தா என் நெஞ்சில பார்த்து உயிரை போக்கிறப்பா, உயிரை போக்கிடு. மாணிக்கம், என்னடா இது? நான் வந்து மாந்தோப்புல விவரத்தை சொன்ன போது அத்தனையும் பொய்ன்னு சொன்ன. இங்க வந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டு அடியும் வாங்கிட்டேடா. அவர் என்னடா கேட்டாரு? கேள்விப்பட்டியானாரு. கேள்விப்பட்டேன். இப்படி செய்யலாமாண்டாரு. செய்யக்கூடாதுன்னு. என்னடா சாதாரணமா பதில் சொல்றீன்னாரு. இல்ல சமாதானமா பதில் சொல்றேன்னு சொன்னேன். நடந்ததெல்லாம் உண்மையான்னு கேட்டாரு. உண்மைன்னு நம்பித்தானே நீங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. நானும் வேற வழி இல்லாம வந்து நிக்கிறேன்னு சொன்னேன். அதை தவிர ஏன் வாயால எதையும் உண்மைன்னு சொல்லி உறுதிப்படுத்தினா அப்புறம் ஏன் அவரை அடிக்க விட்ட? மறந்துட்டியா? ஒரு நாள் சாப்பாட்டை கொட்டினத்துக்கு காரணம் சொல்லி பட்டையும் சாராயத்தையும் நான் அடிக்க போன போது அப்பா குறுக்கு வந்து அடி வாங்கிக்கிட்டாங்களே, அதுக்கு பதிலா என்ன அடிக்கட்டும்னு தான் சும்மா இருந்தேன். பெரியப்பா, மாணிக்க சூரியகாந்தி பூதான், ஊமத்தம் பூ இல்ல. ஆமாப்பா, நான் கெடு வைக்கிறவன் தான், யாரையும் கெடுக்கவே இல்லை. ஒரு பொய்ய சொல்லி எங்க அப்பாவை கொண்டுட்டீங்களே. நான் நடத்த கெட்டவைங்கிற நம்பிக்கையோட அவர் உயிர் போயிடுச்சேடா. உடலுக்கு இருந்து போறதுக்குள்ள எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என் சிசு தங்க வயிற்று வளர்ந்து யார் சொன்னது? ஊர்ல சொல்லிட்டாங்க. ஊர்ல யார் சொன்னது? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. வேலையில தான் இப்படி சொல்ல சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. அட பாவி சாராயம், நீ தானடா சொன்ன? மாணிக்கம், நான் சொல்லல. யார் சொன்னதோ அது பொய் இல்லை. அதை நிஜமாக்க போறேன். அவ வயிற்றுல சிசு வளரத்தான் போகுது. இனிமே அவ சாப்பாட்டுக்காரி தங்க இல்ல, என் வீட்டுக்காரி தங்க. என் ஜாதகத்துல புள்ள வாக்கியம் இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமா, புள்ள வாக்கியம் இல்ல. அது எனக்கு இல்ல மாமா, உன் மகளுக்கு இல்ல. நீ செஞ்ச பாவத்துக்கு உன் தலையில நெருப்பு வைக்கிறேன். உன் மக வாழ்க்கை சுமாரையா இருக்க கூடாது, கத்தாரையா இருக்கணும். அது உன்னை முள்ளா குத்தி குத்தி கிழிக்கணும். மாணிக்கத்தை சுட்டீங்க,
நான் வைரத்தையே சுட போறேன். சொன்ன பொய்ய நம்பி செத்து போன என் அப்பாவை எரிச்ச இடத்துல எருக்கம்பூ பூக்கிறதுக்குள்ள தங்க வயத்துல என் வாரிசு சாமந்தியா பூக்கும். இது என் அப்பா மேல சத்தியம். பாவி பசங்க பட்டுன்னு போவாங்க. இல்லாத ஏத்தி சொல்லாத மாத்தி சோடிச்சு விட்டாங்களே. அநியாயமா ஒரு உசுரும் போச்சு, உரமும் போச்சு. என்ன உலகம்டாப்பா, என்ன உலகம். என்னையா பந்தம் வராம விளக்க பாக்குற? அப்படி எதை விளக்க பாக்குற? ஆமா தங்கம், சாப்பிடுற இடத்துல 2 விளக்கு போட்டிருக்கியே, எப்பவுமே ஒரு விளக்கு தான் எரியுது. ஏன் 2 விளக்கையும் எரிய விட மாட்டேங்கிற? ஒரு விளக்கு எரிஞ்சாலும் திருவிளக்கு மாதிரி எரியும். பொண்ணு அணைஞ்சா இன்னொன்னு எரியலாம். பொண்ணு இருக்கு இன்னொன்னு எதுக்கு? புரிஞ்சுதான் சொல்றியா? எல்லாம் புரியுது ஐயா. என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே வைரம் மேல இருந்த கோபத்தோட உயில் விஷயம் வேற மாணிக்கத்தை கிளறி விட்டுருச்சு. உரிமைக்கார குழந்தையை இங்க பெத்துக்கிறேன், உடமைக்காரி அங்க வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டான். பெரியப்பாவோட காரியமெல்லாம் இன்னோட முடிஞ்சிருச்சு. அவன் வர்றதுக்கு முன்னால நான் வந்திருக்கிறேன். அவரு மாவு விக்க புயல்லையும் உப்பு விக்க மழையிலையும் வராரு. இந்த தங்கமா விட்டு கொடுத்துருவா. நீ அவங்கிட்ட வெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசிடு. எந்த இக்கட்டான நிலைமையிலும் உன்னை தடுமாற வைக்கிற சந்தர்ப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துறாங்க. அவளுக்கு என்னால துன்பம் என்னைக்கும் வராதையா. என் வைரத்தை அவரோட சேர்ந்து வாழ வைப்பேன். நான் எடுத்த பிறப்போ இருக்கிற உயிரும் அவளுக்காக தாயா. தங்கம், இதை மட்டும் நீ செய்திருமா. நான் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுத்துறதுக்கு பதிலா தினமும் உன்னையே சுத்துறேம்மா. நீ நல்லா இருக்கணும்மா, நீ நல்லா இருக்கணும். தங்கம், நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதம்மா. அங்க முடிஞ்சு இங்க முடிஞ்சு கடைசியில ஏன் தலையில வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் வாய் தானே. நான் ஏன் மாந்தி எடுத்தேன்? வாங்க வாங்க. என்னது, ஒரு கையில தாலி கயிறு, இன்னொரு கையில தாம்பு கயிறு? என்ன விஷயம்? ஒன்றைய என்னை சேர்த்து வச்சு ஊர் பேசுதே, தெரியுமா உனக்கு? உங்க மனசு பூ கூட, ஊர் மனசு மீன் கூட. பூ கூட வாசம் மீன் கூட தெரியுமா? விட்டு தொலைங்க, வீடு போய் சேருங்க. நீ சரின்னு சொன்னா நான் மட்டுமில்ல, நம்ம 2 பேருமே வீடு போய் சேரலாம். புருஷன் பொண்டாட்டியா? நானா? நான் என்ன ஆத்துல ஓடுற வெள்ளமா? அல்றவன் கையெல்லாம் அணையாக. எனக்குன்னு ஒரு அணை ஈசன் கையால உண்டாகணும். உன் வயத்துல ஏன் சிசு வளருதுன்னு சொல்ற பைய எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? பூவாளி துருப்பிடிச்சா பூமா துருப்பிடிக்கும். காவாலி பேச்சுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியுமா? தேவலிய சங்கதி தெனாலி ராம கதை மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உத்தம சத்தியம் உண்மைக்கு இருக்கணுங்க. இலையில தள்ளி வச்ச சோறு மாதிரி தள்ளாதீங்க வைரம் வாழ்க்கை. நீ 1000 சொன்னாலும் நீதான் என் பொண்டாட்டி. இதுதான் உண்மை. நல்லா இருக்கே. பொம்மைக்கு சட்டை போட்டா புள்ளை ஆயிடுமா? பொம்மைக்கு ஏன் சட்டை போடுறேன்? நமக்கு புள்ள பறக்க விட்டு போடு. வைரத்துக்கு புள்ள பிறக்கட்டும், நான் வந்து சட்டை போடுறேன். வைரம் 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 என்ன சோதிக்காது. என் பிடிவாதம் இதுவரைக்கும் தோத்தது கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் உன் இஷ்டம். ஆனா நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலைன்னா புளிய மரத்துல புணமா தொங்குறது ஏன் இஷ்டம். உனக்கு இன்னும் 2 மணி நேரம் கெடு. இஷ்டம்னா இந்த தாலி கைத்தை எடுத்துக்கிட்டு வா, இல்லாட்டி இந்த தாம்பு கைத்தை எடுத்துக்கிட்டு வா.